ஐயனார் துணை சீரியல்ல இப்ப சேரன், சோழன், நிலா இவங்க 3 பேரும் சந்தாவோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க பெற்றோர அதாவது அவங்க அப்பா, அம்மா கிட்ட பேசி பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் நல்லாவே தமிழ் தெரிய மாட்டுக்கு. அதனால இவங்க பேசுறது எல்லாமே அவங்களுக்கும் புரியுது. அவங்க பேசுறது எல்லாமே இவங்களுக்கும் புரியுது. என்ன முடியவே முடியாது. சந்தாவ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கவே முடியாது. ஆரம்பத்தில எப்படி நாங்க அப்பா, அம்மா இருக்கும்பொழுது எங்களுக்கு தெரியாம என் புள்ளைய நீங்க கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்க பண்ணுனது தப்பு தான் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, மன்னிப்பெல்லாம் இந்த சைட்ல இருந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சந்தாவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மாமாவ கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லாதப்ப, நீங்க எப்படி வந்து வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எவ்வளோ பேசினாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அது எப்படி எங்க ஊர்ல எங்க சொந்தத்தில நாங்க குடுப்போம். அத விட்டுட்டு எங்க பொண்ண இவ்வளோ தள்ளி குடுக்க முடியுமா? அதெல்லாம் குடுக்கவே முடியாது அப்படின்னு ரொம்ப கராரா இருக்கிறாங்க சந்தாவோட அப்பாவும், அம்மாவும். ஸோ இவங்க எப்படியோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் வீட்ட காமிக்கிறாங்க. நம்ம பல்லவனும், பாண்டியும் எப்படியாச்சும் வானதி கிட்ட இருந்து தப்பிச்சு காலையிலனாச்சும் நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்புனா, கரெக்ட்டா நம்ம வானதி வந்து அ இட்லி மாவோட நிக்கிறாங்க. "வா நான் இட்லி ஊத்தி குடுக்குறேன். நான் இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கு ஹோட்டல்ல சாப்பிடணும்? உங்கள கவனிச்சுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இல்ல." அப்படின்னு சொல்லி நம்ம வானதியோட அட்ராசிட்டிய பொறுக்க முடியாம, ஒரு பக்கம் நம்ம பாண்டியும், பல்லவனும் பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நடேசன் இருந்துகிட்டு, "என்னாலலாம் இத சாப்பிட முடியாது. நான் கிளம்புறேன்பா" அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுறாப்புல நம்ம நடேசன். இந்த பக்கம் நம்ம சோழன், நீலா, சேரன் எவ்வளவோ பேசி கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பார்த்துருக்கிற மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நிலம் இருக்கு, அவ்வளோ வருமானம் இருக்கு. ஸோ கடைசியில கோவிட் வந்தப்ப எங்களால சாப்பாட்டுக்கே முடியல. அப்பலாம் என்ன பண்றது? அதுமாரி ஒரு சூழ்நிலை வந்தா என்ன பண்றது? இவரும் மேஸ்திரி தானே, இவருக்கும் வேலை இல்லன்னா இவரு மட்டும் என்ன செய்வாரு? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, காசு வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே சோழன் இருந்துக்கிட்டு, "அப்படியா? 6 மாசம் டைம் கொடுங்க. 6 மாசம் டைம்க்குள்ள எங்க அண்ணன் சந்தா பேர்ல ரூ. 25,00,000 பணமும், 30 சவரன் நகையும் போடும். அப்போ ஓகே தானே?" அப்படின்னு சோழன் ஒரே போடா போட்டுர்றாப்புல. அப்படி இப்படி யோசிச்சு பார்த்து கடைசியா சந்தாவோட அப்பா, அம்மா இதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.